சொல்லி வளர்த்த உன்னோட பேச்செல்லாம் என்ன பத்தித்தான் இருக்கும் கண்ணோட தண்ணி வந்தா உன் விரல் தந்துடைக்கும் உன்னை மறந்தாய் நல்ல முறையிலே நம்ம விட்டு பிரிந்து விட்டால் நம்ம என்னுடைய மனைவி என்ன செய்வது அதை மறந்துவிடு. ஆனால் அழகான பெண் குழந்தையை உன்னுடைய தங்கையை நீதானப்பா நான் ஒரு பெரிய பொண்ணு வளர்க்க வேண்டும் ராஜா. ராஜா அப்பா உடலெல்லாம் போகிறது அப்பா மார்பளிக்கிறது என்ன பார்த்து நீர் ஒன்று புரியவில்லை அப்பா ராஜா மகனே ஆனால் நீங்களும் என்னை விட்டு அப்பா நான் ஒரு
யாராவது போகும் பாதையில் என்னுடைய தாய் இறந்து விட்டார், தந்தை இறந்து விட்டார். ஒருவேளை என்னுடைய தங்கை வளர்ந்து ஒரு கன்னி பெண்ணாகி அவள் வீதியில் செல்லும் பொழுது மக்கள் அனைவரும் விளைவிட்டு குறிப்பார்கள். இவர் பிறந்தவனுடைய தாயும் தந்தையும் கொடுத்து விட்டார், இவர் பிறந்த நேரம்தான் என்று உரைப்பார்களே. என்னுடைய தங்கையை நான் எப்படி வளர்க்கப் போகிறேன் தெரியவில்லை. அந்தவா சரி, இருந்தாலும் என் மனைவி இருக்கின்றாள், அவளை அழைத்து என் தங்கையை சீரும் சிறப்புமாக வளர்க்க வைக்கிறேன். யாருக்கு அன்பு தாய் மறந்து விட்டார்கள், தந்தை மறந்து விட்டார்கள். செய்துவிட்டு என்னுடைய மனைவி அலங்காரி இருக்கின்றார் அல்லவா, நான் அழைத்து வா.
மனமனம் நாடுதடா மனமனம் நாடுதடா பெருமை தருவவளே பெண். அவளா பெண் என்பதை விட அவளா பெண் என்று பெயர் எடுக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நீ எந்த நாடு? இதான் மதுரமணி நாடு என்று சொல்வார்கள். நல்ல தம்பிக்கு மனைவியாக அலங்காரி போது எப்போதுக்கும் இல்லாமல் வாங்கி கொண்டு வருகின்றேன். என்ன அறிந்தாலும் நானும் வந்து விளையாடுறது என் கணவனை பார்க்க வேண்டும். என்னங்க வணிகங்களை முடித்துவிட்டு நாட்டுக்கு வரும் சமயத்திலே என்னுடைய தாயும் தந்தையும் பார்க்கலாம் என்று சென்றேன். ஆனால் என்னுடைய தாயாகப்பட்டவர் ஒரு பெண் குழந்தையை ஈன்று கொடுத்து விட்டு அவர்கள் அது மட்டும் தெரியாது. என்னுடைய தந்தையும் இந்த குழந்தையை நிதான வளர்க்க வேண்டும் என்று கருத்திலே கொடுத்து இறந்து விட்டார்கள். இறந்து விட்டார்கள். தாயும் தந்தையும் இழந்த என்னுடைய தங்கை தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக நீதான் இருந்து வளர்க்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு நீண்ட நாட்கள் உருண்டோடினாலும் நமக்கு குழந்தை கிடையாது. ஆகையினால் உடைய தங்கையாக நினைக்காமல் இவனுக்கு தாயாக நீதான் வளர்க்க வேண்டும். என்னங்க கவலை விடுங்க. என்னதான் இருந்தாலும் நமக்கு குழந்தை கிடையாது. இருந்தாலும் இது என் வயசுல கொண்டாதான் குழந்தையா என்ன? இது நம்ம மகன் கேளுங்க. நீங்க வந்து பயப்படுத்தீங்க. நீங்க புறப்படுங்க. நான் சனித புரியுத ஏண்டா சக்கரத்தி வளர்ப்பா யாரு வளர்ப்பா யாரு வளர்ப்பா சக்கரத்தி பெற்று பட்டு போயிட்டாரு. இந்த ஊர் சக்கரத்துக்கு என்ன சொல்லுவாருங்க? யாரால வளர்க்க முடியும்? இந்த கருமத்தை எப்படிதான் வளர்க்கறது? என்ன இருந்தாலும் உடைய சக்கரத்திங்க சொல்லுவாருங்க. வயிற்றுல பழந்தா சொல்லுவாருங்க. இவளுக்கு இந்த சக்கரத்தை முடிஞ்சு வளர்த்து ஆகணும். இவளை சீக்கிரமா வளர்த்து நல்லபடியா வரணும். வார போலாம். எங்கடா ஊரு அடங்குறா அவை நாட்டுல என் வயிற்றுல பல்லிருந்தா நான் சொல்ல வச்சு கட்டு பண்ணல சக்காந்து கேட்கிறாளா? என்னடா இருந்தாலும் 10 மூத்தாடு மச்சன கிட்ட வாழ்ந்துடலாம். சக்காத்தி ஒரு நாட்டை கிட்ட வாழவே முடியாது. சக்காத்தி பார்க்கணும். எங்களுக்கு நான் தெரியணும். சீக்கிரம் வாழ